விடுதலை திருநாள். இந்த கவிதையை ஒரு டைம் படிச்சுக்கலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. அதாவது விடுதலை திருநாளை பற்றி சொல்கிற கவிதை. செத்த பிணமாய் சிவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்து பயம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்குடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இந்த பாட்டை எழுதினது மீரா. சொல்லும் பொருளும்: சீவன் அப்படின்னா உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம்னா உலகம், சபதம் அப்படின்னா சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி. அடுத்து நூல்வெளி பார்த்துக்கலாம். மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை உடையவர் தான் மீரா. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தினார். ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இவர் எழுதிய கோடையும் வசனமும் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் இந்த விடுதலை திருநாள் கவிதையை எடுத்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க்கு. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வது தான் சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் இதை பிரித்து எழுதணும்னா சீவன் கூட்டல் இல்லாமல், விலங்கொடித்து இதை பிரித்து எழுதணும்னா விலங்கு கூட்டல் ஒடித்து, காட்டை கூட்டல் எரித்து இதையே சேர்த்து எழுதணும்னா காட்டை எரித்து. அடுத்து உரைநடை பகுதியில் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி பார்க்கலாம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி அப்படின்னு தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இவரோட இளமை காலம் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் யாருன்னா உக்கிர பாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்கப்பள்ளியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் படிச்சிருக்காரு. இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதனால அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டாரு. அடுத்து பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல்லையும் ஆர்வம் கொண்டிருந்தார். விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு அவரை பலமுறை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அதை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அடுத்தது நேதாஜியுடன் தொடர்பு. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தாங்க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தியிருக்காரு. தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வச்சுருக்காங்க. இந்திய அரசால் 1995 தபால் தரையும் வெளியிட்டிருக்காங்க. பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதல்ல சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருக்காரு. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராசர் மகிழ்ந்தார். மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியிருக்காங்க. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்திருக்கிறார். அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியிருக்காரு. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டியிருக்காங்க. அடுத்து தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் புப்புலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காரு. 1952, 1957 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றிருக்காரு. 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அந்த சட்டத்தை நீக்கிறதுக்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காரு. 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அவரது தொடர் போராட்டத்தால் 1948 இந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சாங்க. அடுத்து விவசாயிகள் தோழர். இவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தாரு. அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார்.
அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். அதனால் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களை சரியான விலை கிடைக்க செஞ்சார். அடுத்து தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தாங்க. மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினாங்க. அதனால் 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார். அடுத்து உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அப்படின்னு போராடியிருக்காங்க. அடுத்து சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் முதலிய சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டாராம். அடுத்து தெரிந்து தெளிவோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் 2075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் மட்டும் 4000. தம் வாழ்நாளில் 5இல் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச்செம்மல் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். தேவர் 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அந்த மாதிரி வரவேற்பு அளிக்க முன் வந்தாங்களாம். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது அப்படின்னு அதை ஏற்க மறுத்துட்டார். அடுத்து நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். இவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகராக விளங்கியிருக்காரு. இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாளில் ஒன்மார்க்கு. முத்துராமலிங்க தேவர் முதல்ல உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக. அடுத்து கப்பலொட்டிய தமிழர். இந்த பாடத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர் பேசுகிற மாதிரி ஒரு கற்பனையாக பேசுகிற மாதிரி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அதாவது நாட்டில் சுதந்திர உணர்ச்சி ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசு. சிறைவாசம் முடிந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தா என்ன பேசியிருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையாக சொல்கிறாங்க. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொளித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கலம் வணிகத்தால் வளம் பெற்று மாடமளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடியொன்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற திருவள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள்.
பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துரையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அப்படிங்கிறாரு. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர்களது வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர்களது உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமா சொன்னாங்களாம். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினாங்க. இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினாங்களாம். பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தாங்களாம். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்புத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது தான் சுதந்திர நாதம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றார் மராட்டி வீரர் ஒருவர். அவரே பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவிருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொற்கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். தெரிந்து தெளிவும் பார்த்துக்கலாம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய பின்கே இந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்து, புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாகச் சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதைச் சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா? எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று. என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம். நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம். வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம். வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று. அத்தீர்ப்பு 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது. ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். இதுதான் சிறையில் சிதம்பரனார் இழுத்த அந்த செக்கு. செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடுமணி இட்டவர் பலர். அவரை நான் எந்நாளும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். அப்புறம் ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போதே என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடுவாயே, உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் நான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே,
உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ. கைத்தோல் உரிய கடுமணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறைச்சாலையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகின்றேன். வருங்கால பெரும்வாழ்வே, காலம் கடிது சென்றது. என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று ஒருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். அடுத்த நூல்வெளி ரா. பி. சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு போற்றுவாங்க. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள்ள கொண்டு வந்தவர் இவர். இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்காரு. வ. உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாப்பதம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி. ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் இருக்குது. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்போம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதினவர் பவணந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவற்றில் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர மற்ற 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைஞ்சது. ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் பார்க்கலாம். ஆ அப்படின்னா பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூ அப்படின்னா பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை அப்படின்னா தைத்தல், நா நாவு, நீ அப்படின்னா முன்னிலை உரிமை, நே அப்படின்னா அன்பு, நை அப்படின்னா இழிவு, நோ வறுமை, பா அப்படின்னா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ அப்படின்னா செல், மா அப்படின்னா மாமரம், மீ வான், மூ அப்படின்னா மூப்பு, மே அப்படின்னா அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ அப்படின்னா கவர், நோ அப்படின்னா நோய், து அப்படின்னா உன். இ கை, சி தா தி தை, நா நீ, பா பூ, பை போ, மா மை, வா வை ஆகிய 17 ஓரெழுத்து சொற்கள் மட்டுமே தற்காலத்தில் பெருமளவில் வழக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பகுபதம் பார்க்கலாம். வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல்
ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் பகுபதங்கள். பகு அப்படின்னாவே பகுக்கிறது, பிரிக்கிறது, அந்த மாதிரி. பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் அப்படின்னா குறிப்பிடும். பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பொருள் அப்படின்னா பொன்னன், இது பிரித்த பொன் கூட்டல் அன். இடம் அப்படின்னா நாடன், நாடு கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம். காலம் சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண். சினை கண்ணன், கண் கூட்டல் ஆண். பண்பு இனியன், இதை பிரித்தோம்னா இனிமை கூட்டல் அண்ணன் வரும். தொழில் உழவன், உழவு கூட்டல் அண். அடுத்து வினை பகுபதம் அப்படின்னா பகுபதமாக அமையும் வினைச்சொல் தான் வினை பகுபதம். உண்கின்றான், வினைனா ஒரு செயலை குறிக்கிறது. இப்போது இதில் உண்றது ஒரு செயல். உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். அடுத்து பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இந்த மாதிரி. இதில் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தரது தான் பகுதி. வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையுமா. அடுத்து பகுபதத்தின் இறுதியில் வர்றது தான் விகுதி. இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ அது முற்றா, எச்சமா ஆகியவற்றையோ காட்டுமா. அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை பொருளை உணர்த்தது தான் இடைநிலை. அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வர்றது அசைச்சொல் சாரியை. அடுத்து பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்தனன், இதில் வா அது குறுகி ஒலிக்கும் வா. இத்து இந்தானது. அடுத்து இத்து இன் அன் அன். இதில் வா பகுதி, வா என குறுகி இருக்கிறது தான் விகாரம்னு சொல்கிறாங்க. இத்து சந்தி, இது இந்தா திரிந்து இருக்கிறது விகாரம். இத்து அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை, அன் ஆண் பால் வினைமுற்ற விகுதி கடைசி அன். அடுத்து காணலல், காண கூட்டல் அல் கூட்டல் அல், இதை பிடிச்சோம்னா கான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, அல் எதிர்மறை இடைநிலை. இந்த அல் ஒரு பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பகாபதம். மரம், கழனி, உன், எழுது இந்த சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாகவே இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பெயர் பகாபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி. வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ், இந்த மாதிரி. இடை பகாபதம்னா மண், கொள், தில், போல். உரி பகாபதம் 1 மார்க்கு. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை 42. எழுதினான் அப்படிங்கிறது வினை பகுபதம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. கதைப்பாடல் பேலட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலகிசன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி.